ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மாஸ்டர். ஃபுட் மாஸ்டர் நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பிரியாணி. காலிஃப்ளவர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் எப்படி செய்ய போகிறேன், என்னோட ஸ்டைலில் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர், மீல் மேக்கர், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு. இப்போ இதை நம்ம குக்கரில் செய்கிறதுனால குக்கரில் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை நீல வாக்கில் தான் போடணும். எப்போ எந்த பிரியாணி செஞ்சாலுமே வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டினா மட்டும்தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம வெங்காயத்தை வதக்கிட்ட பிறகு நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறோம். நம்ம கட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்குமே போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்ம போடுறது காலிஃப்ளவர் பிரியாணி. ஸோ காலிஃப்ளவர் டக்குன்னு வெந்துடும். உருளைக்கிழங்கு அந்தளவுக்கு வேகாது. ஸோ அதனால நம்ம முன்னாடியே உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம். அப்புறம் கட் பண்ணியிருக்க தக்காளியுமே போட்டுக்கிறோம். தக்காளி கூட நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கட் பண்ணியிருக்கிற புதினா கொத்தமல்லியை போட்டு வதக்கிக்கிறோங்க. கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க. நீங்களுமே இதுக்கேற்ற மாதிரி இதே மாதிரி மெத்தடில் செய்யுங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா மீல் மேக்கர் போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மீல் மேக்கர், அப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கணுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி ஃப்ளோர் தாங்க போடுறோம், மிளகாய் தூளுங்க. ஸோ இது கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா கறி மசாலா 1 ஸ்பூன் போடுறோம். கறி மசாலா ஏன் போடுறேன்னா இது நான் வீட்டில் செஞ்ச கறி மசாலா. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணுறோங்க. ஸோ அப்படி நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் போட்டுருக்கேன், நீங்களும் அதை போய் பாருங்கள். நான் 1 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்துருக்கேங்க. ஸோ அதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்ட பிறகு வாஷ் பண்ணியிருக்கிற பாசுமதி ரைஸ் அதில் போட்டுக்கணுங்க. பாருங்கள், நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ காலிஃப்ளவர் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம எப்பவுமே காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக போடக்கூடாது, கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் அது அந்த அளவுக்கு குலையாமல் இருக்கும். ஸோ நீங்களே இதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி நான் சொல்லியிருக்கேன்ல. தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, இதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த கொத்தமல்லி அதுவும் மேலே போட்டு நம்ம ஒரு 10 to 5 மினிட்ஸ் வச்சு மூடி எடுத்தால் நம்மளோட சுவையான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. காலிஃப்ளவர் பிரியாணி ரெடியான உடனே நான் அதுக்கு ஆப்டாக காலிஃப்ளவர் தொக்கு பண்ணிகிட்ருக்கேன். இது குருமா கூட சொல்லலாம், காலிஃப்ளவர் குருமா. இந்த சைடு முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி நான் காலிஃப்ளவர் 65 செஞ்சுட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாமே காலிஃப்ளவர் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ரொம்ப எம்மியான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக நம்ம எண்ணெய் கூட தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம நெய் ஆட் பண்ணுவோம். நான் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு முடிச்சிட்ட பிறகு நெய் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்படி சாப்பிட்டாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்களோட சண்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.